Hello guys, welcome back to Tech with JanaJohn. இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னா YouTube பொறுத்தவரைக்கும் இந்த end screen plus iCards அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. நீங்க வந்து ஆல்ரெடி வந்து பாத்துருப்பீங்க எல்லா வீடியோலயும். இந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து நான் போட்டோ போடுறேன். சோ ரெண்டு போட்டோவும் போடுறேன். சோ இத வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்து எப்படி வந்து செட் பண்றது. சோ என்னோட வீடியோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து நான் செட் பண்ணிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. சோ அதே மாதிரி உங்களோட வீடியோல பாத்தீங்கன்னா வந்து இது வந்து எப்படி வந்து செட் பண்றது. சோ அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போய் நீங்க உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சப்ஸ்கிரைப் கமெண்ட்டை போடுங்க. தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே கைஸ், வாங்க வீடியோல போலாம். ஃபர்ஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து ஒய்டி ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக. சரி ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம கண்டென்ட்ல வந்தாச்சு. அதாவது டேஷ்போர்டில் வந்துட்டு கீழே கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. இது வந்து நம்ம நேற்று போட்டோம் ஓகேங்களா. ஸோ ஹவு டு ஆட் டேக்ஸ் எப்படி வந்து நம்ம யூடியூப் வீடியோக்கு ஆட் பண்ணுறது அப்படின்றத. ஸோ யாராச்சும் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள். ஓகே, இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்படி வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கிறேன். சப்போஸ் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் கூட இப்படி தான் இந்த ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எண்டு ஸ்க்ரீனும் வந்து iCardsம். ஓகே, இது வந்து iCards சொல்லுவாங்க. அண்ட் தென் எண்டு ஸ்க்ரீன். ஸோ எண்டு ஸ்க்ரீன் தான் ஒன்றும் கைசிங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா வீடியோவும் முடியும் போது ஒரு சில வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பழைய வீடியோ போய் பாருங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து சேனல் சப்ஸ்கிரைப், அதை கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப்னு வரும். இந்த பாக்ஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழைய வீடியோஸ் ஏதாச்சும் இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஸோ லேட்டஸ்ட்டாக போட்ட சப்போஸ் நீங்கள் ஏதோ டுட்டோரியல் பண்ணால் கூட இந்த அடுத்த வீடியோ போய் அந்த சைடில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதை கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து எண்டு ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. நான் கிளிக் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க பாருங்க, பெஸ்ட் ஃபார் வியூவர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஒரு வீடியோ வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு வீடியோ மொத்தம் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து வைக்கிறது தான் வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம இருப்பாங்க. ஸோ இது டெலிட் பண்ணிட்டு நம்ம புதுசாக கூட பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து வச்சுக்கலாம். இல்லை ஒன்றுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோட் வேணுமா, இல்லை வந்து பெஸ்ட் ஃபார் எந்த அதிகமாக பார்த்துருக்காங்க வீடியோ அந்த வீடியோ கேட்குறாங்களா, இல்லை வந்து எது ரீசெண்டாக போட்டிருக்கீங்களோ அதை வைக்க போறீங்கன்னு கேட்குறாங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த டைமில் அதாவது எந்த டைமில் கடைசி நேரத்தில் தான் அந்த ஒரு விஷயம் வந்து வரணும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படியே லாஸ்ட்டில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. வீடியோ முடியும் போது இந்த ஒரு 2 விஷயம் வர மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணுறது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா வந்து iCardsன்னு இருக்குது. ஸோ iCards ரெண்டுமே இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒன்று தனியாக பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எண்டு ஸ்க்ரீன் iCardsம் பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்தே பண்ணியாச்சு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஒரு சப்போஸ் நம்ம இந்த ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிடணும். இப்போ நான் ஏதோ ஒரு நிமிஷத்தில் வந்து என்னோட போய் பழைய வீடியோ பார்த்துட்டாங்களா அந்த வீடியோ அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஸோ அந்த வீடியோவை நான் வந்து iCardல போய் தரேன், போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர்லாம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டிங்கன்னா வீடியோஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, பிளேலிஸ்ட் வைக்கணும்னா பிளேலிஸ்ட் வைக்கலாம், இல்லை அதர் சேனல் லிங்க் கொடுக்கணும்னா கொடுத்துடலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நான் வீடியோன்னு கொடுத்தா, ஸோ எந்த வீடியோ வந்து நான் iCardல கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ சப்போஸ் நேற்று போகிற வீடியோ கொடுத்தேன்னா இந்த இடத்துல iCardல இந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த iCard வந்து வந்துட்டு போகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து iCard செட் பண்ணுறது. ஸோ இப்படி தான் வந்து எண்ட் ஸ்க்ரீனும் செட் பண்ணுறதும் இப்படி தான், அதே சமயம் iCard செட் பண்ணுறது தான். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா டெலிட் பண்ணிட்டு ஸோ பிளேலிஸ்ட்டே வைக்க போகிறீங்கன்னா பிளேலிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து வைக்கலாம். ஸோ இப்படி தான் கைஸ். ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் எண்ட் ஸ்க்ரீன் ப்ளஸ் iCard செட் பண்ணுறது. ஓகே, ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இதை பற்றினா நம்ம வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மட்டும் அவங்களும் சந்திக்கிறேன். பை கைஸ்.